அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குதுங்க. ஸோ அதனால இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுக்கு எந்த மாதிரியான விதத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்க போகின்றது, ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்குமா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துளராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதமானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் தொடங்கக்கூடிய செயல்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குங்க. பொருளாதார வளங்களானது இப்பொழுது உங்களுக்கு மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்குங்க. தொழில் அபிவிருத்தியானது உங்களுக்கு ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் கவனங்களானது உங்களுக்கு அவசியம். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பணப்பழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்ப தேவைகளை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் பூர்த்தி செய்து கொள்ள உங்களால் முடியும். அதேபோல் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற உறவினர்கள் இப்பொழுது உங்களை பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு உங்களுடைய அருமையை புரிந்து அவர்கள் வழியை பார்த்தீங்கன்னா அன்பு பாராட்டுவார்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளானது உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். பொன்பொருளானது சேருங்க. குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பெரியவர்களும் கூட உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயங்களானது உண்டாகுங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். பணியாளர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மரியாதையானது இப்பொழுது கிடைக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அதிகாரிகளினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத நன்மையும் உங்களுக்கு நடக்கும். பணியிடத்தில் அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொடி கட்டி பறக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு மந்த நிலைகளானது ஏற்படலாங்க. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் உங்களுக்கு இருக்கும். அதேபோல் போட்டியாளர்களினுடைய சூழ்ச்சிகளை உடைத்து வளர்ச்சியும் நீங்கள் காண்பீர்கள். பங்கு வர்த்தகம் ஒரு நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். வருமானங்களானது அதிகரிக்கும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சில தடைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் காரியங்களில் தடை தாமதங்களும் வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மாணவர்களுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை செலுத்துவார்கள். அதேபோல் ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதல் இப்பொழுது நன்மை வழிவகுக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்று பரிசு பாராட்டு அனைத்துமே இப்பொழுது பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படும். ஆடம்பர வசதிகளானது பெருகுங்க. வாகன சுகங்களும் உண்டாகும். உறவினர்களினுடைய வருகையானது மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகளே காணப்படும். உங்கள் கோபத்தை தூண்டும் மற்றவர்கள் முயற்சிப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக பழகுவது நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வார்கள். வியாபாரங்கள் முன்னேற்றமாக நடக்கும். அதேபோல் நடைபாதை வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இது யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கணிசமான ஒரு லாபத்தை கொண்டு வரும். அதேபோல் கடினமாக வேலை செய்து காரிய தடைகளை தகர்த்தெறிவீர்கள். பொதுநல பணிகளானது இப்பொழுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு அதிகரிங்க.
அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் மனதில் உறுதியானது வந்து பிறக்கும். எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களானது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பாலினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகும். வீண் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். குடும்ப நிம்மதியானது உங்களுக்கு குறையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. வீடு வாகனங்களுக்கான செலவுகளானது இப்பொழுது கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது நடந்து முடியுங்க. செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். அதே போல மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களானது உண்டாகுங்க. லாபங்கள் உங்களுக்கு குறையக்கூடும். பயணங்கள் மூலம் சாதகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மையை வந்து தருங்க. வியாபாரங்கள் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கு. அதே போல் புது வியாபாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பணியேற்ற வேண்டியும் இருக்கு. பொறுப்புடன் வந்து செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வந்து வருங்க. அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. காரிய தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும். வீண் கவலைகளும் உங்களுக்கு இருக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பே நன்றாக ஆலோசனை வந்து நடத்தவர். அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களானது வந்து ஏற்படுங்க. அடுத்தவர்களுடைய கடமைக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமே மந்தமாக வந்து நடக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்களானது ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகளானது உங்களுக்கு கூடும். அதேபோல இந்த மாதத்தினுடைய செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றி சிந்தனைகளானது அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவுகள் உங்களுக்கு தாமதப்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே இப்போ மிக எளிதாகவே உங்களுக்கு வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது வந்து அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளதுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாகவே உங்களுக்கு முடியும். சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் திட்டமிட்டபடியே வந்து நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்களானது வந்து மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த ஒரு மாதத்தில் அமையும். அலுவலகங்களில் உற்சாகமான சூழ்நிலைகளானது வந்து காணப்படுங்க. பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் உங்களுக்கு கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும். புதிய முயற்சிகளானது வெற்றியே வந்து கொடுக்குங்க. அதே போல் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது வந்து ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனங்களானது வந்து தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கும். அதே போல் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான ஒரு மாதமாக இது இருக்கும். மேலும் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடித்த அம்மனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடுகளை வந்து செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பாக முருகப்பெருமானையும் விநாயகரையும் வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வர வேண்டும். சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்வது, அதேபோல் கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.